வேளச்சேரியிலேருந்து வரேன். ஆக்சுவலி 10 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 50-60 வாட்டியாக தும்மல் போடுவேன், ரன்னிங் நோஸாக இருக்கும், டேப்லெட் உடனே போட வேண்டியது இருக்கும். அப்படி 10 வருஷத்துக்கு மேலே நான் டேப்லெட் போட்டே இருந்தேன். ஆனால் நான் இங்கே ஒரு 6 இயர்ஸாக வரேன். நான் ஜோம் பண்ணிட்டு போவேன். அதுக்கப்புறம் ஒரு மங்கள வார்த்தை கேட்கும் போதெல்லாம் அதை நான் ஜோம் பண்ணுவேன். அப்போ எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியே அந்த தும்மல் நின்று போச்சு. எனக்கு அது மறந்தே போச்சு. டேப்லெட் போடுறதும் மறந்து போச்சு, எப்போ அந்த தும்மல் நிறந்ததுன்னு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஹனி ப்ரேயர் பண்ணும் போது பிரதர் சொன்னாங்க, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்ட்டு வசனம் சொன்னாங்க. அப்போ நான் என் குடும்பத்து உயர்வுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என் கணவருக்கு பூனேல ஒரு இன்டர்வியூ வந்தது. அது ஆக்சுவலி கர்னலாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு தான் அந்த போஸ்ட் கொடுப்பாங்க, சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். என் கணவர் மேஜராகி ரிட்டையர்ட் ஆனவங்க. ஸோ ஒரு ஹோப் இல்லாமல் தான் போனாங்க. பட் இருந்தாலும் அங்கே போய் அடுத்த நாளே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, சீஃப் செக்யூரிட்டி போஸ்ட் கிடச்சிருச்சு என் கணவருக்கு. அதற்காக ஏசப்பாவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் பூனேக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஏசப்பாவோட பெரிதான கிருபையினால ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். கத்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கத்தர் என்னை சாட்சியானதுக்கு கொடி ஸ்தோத்திரம். என் பையன் 3 மாதமாக காலேஜ் முடிச்சு வேலை இல்லாமல் இருந்தான். நான் போன மாதம் இங்கே எழுதி போட்டு போனேன் ஜோம் பண்ணி, ஏசப்பா என் பையனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு. அதேமாரி ஆண்டவர் என் பையனுக்கு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு வாரம் கழிச்சு போனான். இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டு ஐடி கம்பெனி நல்ல வேலை கிடச்சிது. கத்தர் இந்த சாட்சி ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். 97ஆம் சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆண்டவர் ராஜரீகம் பண்ணும்படி இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஆண்டவர் இன்றைக்கு எழுந்தருளி நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்றைக்கு சீடர்கள் ஒரு படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இயேசுவாமி பின்னால் தலையணை வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தார். ஒரு பெரிய புயல் காற்று அடித்தது, பயங்கரமான கொந்தளிப்பு வந்தது. ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சீடர்கள் அலறினார்கள். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் க்ளோஸ் ஆக போகுதுன்ற நிலைமையில் சீடர்கள் இயேசுவை தட்டி எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்ன பொழுது அவர் எழுந்து நின்றார் என்று வேதம் சொல்கிறது. எழுந்து நின்றவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். காற்றையும் கடலையும் அதட்டி ஒரே வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு. அதோட எல்லா இறைச்சலை நீங்கி அந்த வாழ்க்கை என்கிற படகு அமைதியாக போய் சேர வேண்டிய இடத்திலே சேர்ந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் ராஜரீகம் பண்ண எழுந்தரலை நிற்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கொந்தளிப்புகள் அடங்கும், பேரமளிகள் மறைந்து போகும், சமாதானம் உண்டாகும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அவர் ராஜாதி ராஜா, சமாதான பிரபு என்கிற பெயரோடு இந்த பூமியில் பிறந்தவர். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கட்டளையிடுவார். இன்றைக்கி கூட நீங்கள் பெரிய கொந்தளிப்பின் மத்தியில் தான் நீங்கள் கிளம்பி இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி கொந்தளிக்க பண்ணுகிற ஏதோ ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் கூட கிளம்பும்போது உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் திரும்பி போகும் பொழுது அதெல்லாம் புஷ்ஷுன்னு போயிருக்கும். அந்த கொந்தளிப்புகள் இனி குடும்பத்தில் இருக்காத காரணம், உங்கள் குடும்பத்தை ராஜரீகம் பண்ணும்படி எழுந்தருளி நிற்கிற ராஜாதி ராஜா இன்னைக்கு உங்கள் கூடவே வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணும் பொழுது பூமி பூரிப்பாகும் என்று சொல்லுகிறான். குடும்பங்களிலே பூரிப்பு, சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகும். நேற்றைக்கு வரைக்கும் துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள்
இன்றைக்கு பிறகு பூரிப்பான நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். காரணம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணும் பொழுது நீங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்க முடியாது, துர்ச்செய்திகளை கேட்க முடியாது. துர்ச்செய்திகள் வந்தாலும் அந்த துர்ச்செய்திகளை நற்செய்திகளாய் மாற்றி கொடுக்கிற ஆண்டவர் உங்கள் செவிகளிலே அது பட்டது உண்மை. ஆனால் அது நடந்திருக்குமா என்று நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அது நடந்திருக்காது. அது உன்னை நோக்கி பாய்ந்து வந்தது உண்மை. ஆனால் அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உனக்கும் அந்த துர்ச்செய்தியின் காரியத்திற்கும் மத்தியஸ்திலே ஆண்டவர் நின்று அதை தடுத்து நிறுத்துவார். இன்றைக்கு உங்கள் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நீதி செய்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து பூரிப்பான செய்திகள் நிறைய உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்து பூரிப்பான செய்திகள் வரும். உங்களுடைய வியாபாரங்களை குறித்து பூரிப்பான செய்திகள் வரும். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் பூரிப்பான செய்திகள் வரும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பூரிப்பான செய்திகள் வரும். இனி நீங்கள் அழுது கொண்டிராதபடிக்கு பூரிப்பான பிள்ளைகளாக கர்த்தருக்கு முன்பாக வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை இனி பட்டியல் போட்டு சொல்லுவீர்கள். இவ்வளவு நாளும் சிலர் கேட்பாங்க, நீ டெய்லி சர்ச்சுக்கு போறிய, உனக்கு என்னதான் நடந்தது, உன் குடும்பத்தில் அப்படி ஒன்று நல்லது நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே என்றெல்லாம் சொல்லி ஜனங்கள் உங்களிடத்தில் பேசியிருக்கலாம். இதோ நாட்கள் வருகிறது, அப்பொழுது கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார் என்று நீ பட்டியல் போட்டு சொல்லுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்தார் ஒன்று சொல் என்று கேட்டவர்களுக்கு என்னென்ன செய்தார் என்று நீங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவீர்கள். ஒரு முறை ஒரு குடும்பத்தார் மிக வேதனையான சூழ்நிலையில் என்னை பார்க்க வந்தார்கள். அவருடைய குடும்பத்தில் தாய் தகப்பன் கிடையாது, 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க சேர்ந்து எப்படியெல்லாமோ லைஃப் செட்டில் பண்ணணும்னு பார்த்தாங்க. அதில் வந்ததில் 4 பேருக்கு 4 விதமான பிரச்சனை. முதல் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை என்னாச்சுன்னா, திருமணம் பண்ணி கொடுத்தும் டைவர்ஸ் ஆகி வாழ வேண்டிய வயதிலே வாழாவட்டியாக வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். 2வது மகன் சூசைட் அட்டன் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால் கடைசி நிமிஷத்தில் அவன் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டு அந்த தற்கொலையின் ஆவியினுடைய தாக்குதலிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு திருப்பி அந்த தற்கொலை எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. 3வது மகன் மனநிலை பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனில் இருக்கிறான். 4வது மகள் திருமண வயது ஆகியும் திருமணம் வேண்டான்னு அடம்பிடிக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த 4 பிள்ளைகளை கூட்டுட்டு வந்தது யாருன்னா அவங்க சித்தப்பா. அவர் சொன்னார், எங்கள் அண்ணன் சாகும் பொழுது 4 பிள்ளைகளை ஆண்டவருக்கு அடுத்தபடியாக உங்ககிட்ட நம்பி ஒப்படைச்சிட்டு போகிறேன், இந்த 4 பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்துக்கடா தம்பின்னு சொல்லி என்கிட்ட எங்கள் அண்ணன் இந்த 4 பிள்ளைகளை கையில் பிடிச்சி கொடுத்துட்டு கண்ணு முன்னால் எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டார். அதனால் இந்த 4 பிள்ளைகளுக்காக நான் பெஸ்ட்டை தான் தேடிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு பார்க்குறத விட நான் நல்லது பார்க்குறேன். ஆனால் மூத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என்னமோ தெரியலை, தேவ சுத்தம் கேட்காம பண்ணிட்டனோ தெரியலை, பெரிய இடம்னு சொல்லி நம்பி என் சக்திக்கு மீறி எனக்கு நல்ல விளைச்சல் கொடுத்த ஒரு வயலை விற்று என்னுடைய அண்ணன் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் போன ஸ்பீடில் என் பிள்ளை வாழாமல் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறா. பயங்கரமான போராட்டம், என்ன செய்கிறதுன்னு தெரியலை. 2வது அவர் சொன்னார், 2வது மகனை நல்லா படிக்க வச்சு அவன் கல்லூரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவன் காலேஜில் அவனுடைய நெருங்கின நண்பன் ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அதுக்கு பிறகு இவனுக்குள்ளால் என் ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துல போகிறேன், என் ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்றான்னு சொல்லி எப்பவும் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறான். கல்லூரியே வேணாண்டா, உயிர் பழைச்சா போதேன்னு சொல்லி அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். ஆனாலும் வீட்டில் கொண்டு வச்சு அவனுக்கு படிப்பு இல்லைனாலும் பரவாயில்லை, எங்கள் அண்ணன் பிள்ளையை நான் நல்லா கரை சேர்க்கணும்னு சொல்லி அவனுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்து எவ்வளோ ஆலோசனை கொடுத்தாலும் அதையும் தாண்டி ஒரு முறை தற்கொலை செய்வதற்காக வீட்டில் இருந்த அந்த எலி மருந்தை எடுத்து அவன் சாப்பிட்டு கடவுளுடைய கிருபையினால் அவன் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கி கொண்டு வச்சிருக்கிறேன். இப்பவும் நான் சாக போகிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறான் என்று அழுதார். 3வது மகன், அவனுக்கு ஒரு டிப்ரெஷன், அதாவது +2 படிக்கிறது வரைக்கும் நல்லா இருந்தான், திடீர்னு ஒரு டிப்ரெஷன் ஆவி அவனை பிடிச்சதுனால இருட்டறையில் உட்காந்துட்டு வெளியே வரமாட்டான், யார்கிட்டையும் பேச விரும்பலை. திடீர்னு ஒரு அமைதி, நல்ல கலகலன்னு இருந்த பிள்ளை
இவனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறனோ எனக்கு தெரியலையே என்று அழுதார். கடைசியாக ஒரு மகள் இருக்கிறாள். அவளுக்கு என்ன பிரச்சனைனா, எங்கள் அக்கா இவ்வளோ தூரம் நீங்கள் செலவு பண்ணி கொடுத்தும் வாழாமல் வந்துட்டா, இதுக்கு மேலே கல்யாண வாழ்க்கை எனக்கு வேண்டாம், 4 பிள்ளைகளை நான் கரை சேர்க்கணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லும் பொழுது, அதுக்கு முன்னால் நான் அநேக முறை அந்த பைபிள் வசனத்தை வாசித்தோம். எனக்கு அதை நிறைய முறை படித்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, எரேமியா 23:6 அந்த பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்தார். எப்போவுமே நான் யார் ஜபிக்க வந்தாலும் ஆண்டவருடைய மங்கள வார்த்தையை பைபிளிலிருந்து எடுத்து கொடுப்பேன். ஏன்னா அதுதான் அவங்கள வாழ வைக்கிற வார்த்தைகள். அது ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகள். ஒரு மனுஷனுக்கு லைஃப், ஜீவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். எனவே எப்பவும் ஒரு வசனத்தை அவர்களுக்காக சொல்லி ஜபிக்கிறது வழக்கம். அப்பொழுது அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதை வாசிங்க பார்க்கலாம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்க, அந்நாட்களில் அப்படின்னா இந்த நாட்களில் இந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும்னா அந்தந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்கப்படுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் சுகமாய் வாசம் செய்யும். 4 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சுகமாக செட்டில் ஆகும். இதுதான் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை. நல்ல சுகமாக நல்லபடியாக இவங்களுடைய வாழ்க்கை 4 பேருக்கும் செட்டில் ஆகும். கர்த்தர் முன்ன நின்று நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீதியாயிருக்கிற கர்த்தர் முன்ன நின்று இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே இந்த வார்த்தையை வச்சு அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணினேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஜெபம் பண்ணினேன். என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் சொன்னார், இந்த குடும்பத்துடைய பிரச்சனைகள் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இந்த குடும்பத்தின் மீது ஒரு சாபம் இருக்கிறது. அந்த சாபத்தினால தான் அவனுடைய தாய் தகப்பனுடைய மரணம் சிறு வயதில் நடந்து விட்டது. எனவே இந்த சாபத்தை நீ சிலுவையில் ஆணி அடித்து இந்த கிளைம் பண்ணி நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த சாபங்களை எல்லாம் முறைச்சி ஜெபம் பண்ணி அந்த 4 பிள்ளைகளையும் நிற்க வச்சு நான் சொல்லி கொடுத்த, ஆண்டவரே எங்களுடைய குடும்ப சாபங்களெல்லாம் நீ சிலுவையில் சுமந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். இனி எங்கள் லைஃப்பில் நாங்களோ எங்களுக்கு பின்வரும் சந்ததியோ யாரும் இந்த சாபத்தை பின்தொடரக்கூடாது. இன்றைக்கு எங்களோட இந்த சாபங்கள் முறிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரன்னு 4 பிள்ளைகளையும் முழங்கால் படியிட வச்சு அந்த சாபத்தை முறித்து ஜெபம் பண்ணி நீதியாயிருக்கிற கர்த்தருடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கடத்த அனுப்பினேன். போய் 1 வாரம் கூட ஆகலை. இந்த வாழ வெட்டியாக வந்த அந்த மகளுடைய புருஷன் வீட்டுக்கு வந்து, என் மனைவியுடைய இருதயத்தை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலை, அம்மா அப்பாவுடைய சில ஆலோசனைகள் அவங்க நல்லதுன்னு சொல்கிறது கூட எனக்கு தப்பாக பட்டதுன்றதை இப்பொழுது நான் உணர்ந்துக்கிட்டேன். நான் அவளை கூட்டுட்டு போய் தனியாக ஒரு வீடு எடுத்து நான் சந்தோஷமாக வாழ்கிறேன், நீங்கள் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அவளை கூட்டுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. 2வது பிள்ளை பாதியை படிப்பில் விட்டுட்டு தற்கொலை எண்ணத்தோடு வந்தவன் அவங்க சித்தப்பாட்ட சொல்கிறான், சித்தப்பா எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு, எப்படியாவது அந்த கல்லூரியில் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ஃபைனல் இயரை நான் முடிக்கிறதுக்கு எனக்கு வழி திறந்து தாங்க. நான் டெய்லி வீட்டிலேருந்தே போயிட்டு வரேன், நான் ஹாஸ்டலில் கூட போகலை. ஒரு நாள் 70 கிலோமீட்டர் அவன் ட்ராவல் பண்ணால் தான் வீட்டிலேருந்து போக முடியும். அதனால் ஹாஸ்டல் வேணாம், நான் டெய்லி சித்தப்பா உங்ககிட்டே நான் வந்துடுறேன், என்னுடைய கல்லூரிக்கு மறுபடியும் அனுப்புங்கன்னு சொல்லி மறுபடியும் அவனுடைய படிப்பு நல்லபடியாக தொடர்ந்தது. அதே போல் அந்த டிப்ரெஷனில் இருக்கிற மகனுக்கு 3 நாள் எங்கள் அலுவலகத்துக்கு கொண்டு வர சொல்லி 3 நாள் அவனுக்காக ஸ்பெஷலாக உபவாசம் போட்டு எங்களுடைய அலுவலகத்தில் உள்ள அத்தனை பேர் ஜெபித்தாங்க. 3வது நாள் கட்டுகள் கலண்டு போய் அவன் புத்தி தெளிந்து இருட்டறையில் கிடந்தவன் வெளிச்சத்துக்கு வந்தான். இவங்க எல்லாருடைய வாழ்க்கை துளிர்க்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு கடைசி உள்ள மகள், சித்தப்பா எனக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கலாம் பாருங்கள். இந்த நீதியாக இருக்கிற கர்த்தர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், இஸ்ரவேல் சுகமாய் வாழ்ந்திருக்கும். ஒரு வார்த்தையில் கோடிக்கு மேலான அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஏன் தேவாலயத்திலே வேதத்தை சுமந்து கொண்டு வருகிறோம்? ஏன் தேவாலயத்திலே ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நாம் தேவ செய்தி அதிகமான நேரம் தியானிக்கிறோன்னா, இன்றைக்கு நீங்கள் கேட்கிற செய்தி தான் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆகாரம், ஆவிக்குரிய பலன். நீ சாப்பிடுகிற சாப்பாடு உன்னுடைய சரீரத்திற்கு பலன் கொடுக்கும்.
ஆனால் உள்ளான மனுஷன் என்று ஒருவர் மனுஷன் இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய மனுஷன். அவனுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் இந்த வேதத்திலிருந்து தான் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தைகள் தான் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி அவனை நீதியின் பாதையில் நடத்துகிற ஆண்டவருடைய வார்த்தைகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொன்னது போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ராஜரீகம் பண்ணும் பொழுது உங்கள் குடும்பத்திலே பூரிப்பு உண்டாகும். குடும்பம் சமாதானமாய் வாழும், சுகமாய் வாழும். இடிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். அது மாத்திரமல்ல, திரளான தீவுகள் மகிழ கடவது என்று சொல்லுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள தீவுகள் கூட, தீவுகள் என்று சொன்னால் தேசத்தை விட்டு தனியாய் கிடக்கிறவைகள், தேசத்திற்கும் அவைகளுக்கும் இடையில ஒரு பெரிய கடல் இருக்கும், அதை தாண்டி கிடக்கிறது தான் தீவு. எனவே அந்த தீவுகளை கூட ஆண்டவர் சொல்லுகிறார் மகிழ்ந்திருக்குமாம். அவைகள் தனித்திருக்கிறவைகள், அவைகள் இந்த பூமியை விட்டு தனியாக பிரிக்கப்பட்டு கிடக்கிறவைகள், தனியாக கிடக்கிறவைகள், தனிமையிலே கிடக்கிறவைகள் கூட மகிழ்ந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே, குடும்பத்தை விட்டு நான் தனியாய் பிரிந்து கிடக்கிறேனே, ஒரு பெரிய பிளவு என்கிற கடல் எனக்கும் குடும்பத்திற்கும் இடைவெளியாக இருக்கிறதே, குடும்பத்திற்கு போக்குவரத்திலே நான் இல்லையே, என் பிள்ளை குடும்பத்தில் வந்து போகவில்லையே, பிள்ளை வாழ போன இடத்துல உங்கள் அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவளை சிறைப்பிடித்து தீவிலே வைத்திருக்கிறது போல குடும்பத்திற்கும் அவளுக்கும் தொடர்பில்லாத நிலைமையிலே வைத்திருக்கிறாளே, யாரோ ஒருவர் என்னுடைய பிள்ளையை தன்னுடைய கைவசப்படுத்தி கொண்டு வீட்டிற்கு அனுப்பாமல் கையிலே வச்சிட்டு பொம்மையை வைத்து விளையாடுகிறது போல என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறானே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறாளே என்றெல்லாம் சொல்லி தனிமைப்படுத்தப்பட்ட உன் பிள்ளை, உன்னை விட்டு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற உன் பிள்ளை, குடும்பத்தின் மீது இருந்த பாசத்தை எல்லாம் தூக்கி வீசின உன்னுடைய பிள்ளை, குடும்பத்தை குறித்த ஏக்கமோ எண்ணமோ குடும்பத்தை குறித்த எந்த ஒரு உணர்வோ இல்லாமல் கிடக்கிற தனிமைப்படுத்தப்பட்ட பிள்ளை, தீவிலே கிடக்கிற பிள்ளை, இனி மகிழ்ச்சியான செய்திகளை கொண்டு வந்து இனி போக்கும் வரத்துமாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் செய்வார். காரணம், ராஜரீகம் பண்ணுகிறவர், தற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறவர், ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர், உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்புகிறவர், அவர்களுக்குள் இருக்கிற மாயமாலத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். அவருடைய தவறான மனநிலை, அவருடைய தவறான எண்ணங்களிலிருந்து ஆண்டவர்களை சரி செய்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறாரு. ஒருவேளை உங்கள் கைமீறி போன பிள்ளைகள், உங்களுடைய கைமீறி போன பிரச்சனைகள், கைமீறி போன கடன்கள், கைமீறி போன எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் ராஜரீகம் பண்ணும் பொழுது அவருடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தே ஆகணும். நீ சொல்லலாம், எல்லாம் என் கைவிட்டு போயிடுச்சு, என் கைமீறி போயிடுச்சு, இதுக்கு மேலே அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்லையும் கட்டுப்பாட்டுக்குள்ளாலையும் ஆளுகைக்குள்ளால கொண்டு வந்து குடும்பம் மறுபடியும் மேட்டின் மேலே நிலை நிறுத்தப்படும். வேதம் சொல்லுகிறது, நகரம் மண் மேட்டின் மேலே நிலைப்படும் என்று சொன்ன வசனத்தின்படியாக உடைய குடும்பம் இந்த நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. அடுத்து இந்த வசனம் சொல்லுகிறது, திரளான தீவுகள் மகிழும், மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறபடியினால் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன காரியத்தில் நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு வந்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களில் ஆண்டவர் இன்றைக்கு நீதி செய்கிற கர்த்தராக வருவார். ஒருவேளை உங்களிடத்தில் பணபலம் இல்லாததுனால என்னுடைய நீதி கெட்டு போயிடுமோ, எனக்கு நீதி கிடைக்காதோ, எனக்கு ஆள் பலன் இல்லை, எனக்கு அதிகார பலன் இல்லை, எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண யாருமே இல்லை, அதனால எனக்கு நீதி கிடைக்காது, கட்டாயம் இந்த காரியத்தில் எனக்கு அநீதி தான் நடக்கப் போகுது, எனக்கு நல்லா தெரியுது என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நீதியாயிருக்கிற கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறபடியினாலே எதிலெல்லாம் உங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு வந்திருக்குதோ அந்த காரியங்களிலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நீதி செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு
அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகள் இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. என் நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.